இப்போ இதுலேருந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அந்த இடத்துக்கு. அது வந்து கேண்டி அங்கால் அப்படியே போகணும், குருநாள் கேண்டி அப்படி போகணும். ஓகே, போய்கொண்டு இதில் வர போகிற இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து நான் ஹெல்மெட்டில் கேமரா இல்லை அப்படியா இப்படி தான் எடுப்பேன். ஓகே, போய்கொண்டு பார்ப்போம். நிற்கிறேன்னு சொன்னால் தம்புளில் நிற்கிறேன். வவுனியிலேருந்து வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்துட்டேன். கனகாலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு இந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு இடம் உண்டு, தெரிஞ்ச ஒரு இடம் உண்டு. வந்து போனால் அப்புறம் நீங்கள் இந்த இடத்த இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கல வரும் அந்த இடம். இது வந்து எங்கே இருக்குதுன்னா குருநாகல்லேருந்து கேண்டி கிட்ட போகிற இடத்துல இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கேண்டியில் ஒரு அளவில் இருக்குது, அந்த அளவில் முடிச்சுக்கொண்டு அப்படியே வர போகிறோம். இது ஒரு 1 டே ட்ரிப் தான். நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் தான் போகிறோம். மற்றது வந்து 2 பேர் சோலா வலிக்கிட்டா பிறகு பார்த்தா இவரும் ஃப்ரீயாக இருந்தார். அப்போ அவரையும் கூட்டிகிட்டு வலிக்கிட்டேன். ஏன்னா கனநாளை பிறகு போகிறதால 2 பேரும் சேர்ந்து போகமெண்டு வலிக்கிட்டாச்சு. இப்போ இல்லை எங்கே நிப்பாட்டிக்கணும்னு சொன்னால் இந்த அம்மாஜின்னு சொல்லி இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுகள் கொடுக்குற ஒரு கடை உண்டு, அந்த இடத்துல நிப்பாட்டிக்கேன். இப்போ அங்கே போய் ஒரு யூஸோ இல்லாட்டிக்கு ஒரு பிளேன் டீ எதுவும் குடிச்சு போட்டு வலிக்கிட போகிறோம். ஓகே, மிச்சத்தை அப்படி போய்கிட்டு வரோம். என்கிட்ட கோப்ரோ கேமரா இல்லாதபடியாக ஃபோனில் எடுத்து தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். பாருங்க இவ்வளோ சாப்பாடுகள் இருக்கு. நீங்கள் பேன் கேக், ரொட்டி, ரோல்ஸ், இது தெரியல என்னென்று, வடை, பருப்பு வடை. நான் வந்து 2 பேன் கேக் எடுத்துக்கிறேன். இது அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் விற்கிற கடை உண்டு. தம்பிள்ளைக்கு வாரத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது இந்த கடை. ஓகே, இதை சாப்பிட்டு போவோம். சின்ன நாடு தாடுவோம். இந்த தேங்காய்ப்பும் என்ன சொல்கிறேன்டா, அதுக்கு என்ன பேர் சர்க்கரையை வச்சு செஞ்சுருக்கு, நல்லா இருக்குங்க. வந்து மிக்ஸ் ஃப்ரூட். இப்போ எங்களை கேட்டோடனே உடனே பழமெல்லாம் வட்டி அடித்தவங்க உண்மையாகவே நல்ல இடம். நீங்கள் கேண்ட்ரோட்டால் போகணுன்னு சொன்னால் தம்புள்ளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னுக்கு இருக்குது இந்த கடை. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எவ்வளோத்தில் போயிட்டு இருக்கிறோம்டா, இது வந்து மெல்சிரிபுரம்னு சொல்கிற ஒரு இடம். இந்த இடம் வந்து எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்துட்டு இந்த இங்கேருந்து கேண்டியால் வந்து நாங்கள் தமிழில் கேண்டி போய்க்கலையும் வரும், அதே மாதிரி வந்து இதால் குருநாகல் போய்க்கலையும் இந்த ரோட் வரும். இந்த இடம் ஃபுல்லாகவே மரம் மூடி அந்த ஒரு எப்படி சொல்ற டனல் மாதிரி தான் இருக்கும். ஃபோனில் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வடியாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் நினைச்சு கூட பார்க்கல, அது அப்படி சும்மா வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் போய்க்குள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று, அதில் வந்து அந்த ஒரு குளிர்மையான ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷான காற்று ஒரு குளிர்மை அடிக்கும் கையில், அந்த மாதிரி ஃபீல் ஆகும். நான் மழை பெய்யக்குள்ள ஏர்லி மார்னிங் வந்து நல்ல வடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இது இருக்குது. நான் போகிற வழியை காட்டுவோம் வண்டி. இது வந்து நாங்கள் சரியாக நிற்கிறோம், குருநாகல் கொஞ்சம் கிட்ட நிற்கிறோம். ஏன்னா குருநாகல்லேருந்து அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாடர்ன் செஞ்சுருக்கு. ஃபுல்லாக அந்த தகரத்தால் செஞ்சுருக்கு. ஏன்னா இதில் அந்த என்எல்டி பாம்பு இருக்குது, அப்போ அந்த இடத்துல செஞ்சுக்கிறாங்க. அதான் அப்படியே காட்டுறேன். எந்த பெர்சென்ட் பார்க்க சின்ன இருக்குது. இப்படி பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் அப்படி இல்லை. ஒரு 3 அடி வரும் மேனே, இல்லை ஒரு 6 அடி வரும் மேனே, 6 அடி கூட வரும். இது வந்து குருநாகல் ரோட்டில் இருக்குது. இந்த குருநாகல் ரோட்டில் நிற்கிறோம். இப்படி எங்களை வேணால் குருநாகல், இப்படி எங்களை வேணால் வவுனியா. இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த தயிர் தான் விற்கிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷலுண்டா, இந்த குட்டி தயிருக்குள்ளே வந்து இந்த பானி தானே, இந்த பானி என்ன பானி தெரியல, இந்த பானி விட்டு தருவாங்க, நல்லா இருக்கும். பாருங்க பாம் சாப்பிட்டு போவோம், ஓட பண்ணி வைக்க மாட்டேன் பாவம். பார்த்தீங்கன்னா தயிரும் கித்தூள் பானியும் விட்டுருக்கு. டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். இங்கே நான் போனீங்கன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டியில் தயிர் கித்தூள் பானி போல் சாப்பிட்டு பஜாஜ் சாப்பிடு ஏய் சாப்பிடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரம்புக்கணைக்கு போயிட்டுருக்குறோம். அது வந்து இது வந்து மாவனெல்லுன்னு சொல்கிற இடம். இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த வியூவெல்லாம் அப்படிங்க சும்மா அந்த மாதிரி எப்படி இருக்குது இந்த வியூ, சொல்லி வார்த்தை இல்லை. அதே மாதிரி இங்கால் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை அது சொல்லியிருக்கு. ரோட்டே இந்த ஏரியாவே நல்லா இருக்குது. நான் அதில் வந்துட்டு ஜோசி போட இந்த வீடியோ எடுத்தேன். இந்த இடங்கள் வந்து வீடுகளும் வந்து எப்படி சொல்ல புட்டி பள்ளம்னு சொல்லி மேடு பள்ளத்துலேயே அந்த வீடுகள் இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டான ஒரு இடம். அதே மாதிரி இந்த வீடியோலாம் நான் போடுறது என்ன சொன்னால் கனநாளை பிறகு போடுறேன். ஏன்னா இப்படி ஒரு வருஷத்துக்கு பிறகு ட்ராவல் பண்ணுறதால போட்டு வச்சா ஒரு மெமரியாக இருக்குமன்றக்காக எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, போய் கொண்டு பார்ப்பேன் நான் போகிற இடம் எல்லாத்தையும்.
இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டுன்னா பின்னவேலை என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இதில் வந்து இந்த இடத்தால் வந்து தெரியுது, இந்த பாதையால் வந்து யானையெல்லாம் உள்ளே இருந்து வெளியில் வரும். ஒரு சின்ன யானை பெரிய யானை வரைக்கும் வரும். அந்த இதால் வந்து உள்ளே போய் அங்கே இடத்துல குளிக்கும். அந்த யானை வந்து 2 மணிக்கும் விடிய வந்து 10 மணிக்கும் குளிக்கிற டைம் பின்னவேலை என்ற இடத்துல. அந்த டைம் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். இது வந்து ரம்புக்கணையிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த இடம். அந்த பின்ன தான் இருக்கிற இடம். யானைகள் இப்போ ஒரு 2 மணி அப்படி இதால் வரும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடம் மட்டும் பார்க்குறதுக்கு இதை பார்த்து வழியில் போகிறோம். வழியில் அப்படியே கேண்டி போய் அப்படியே ஓனியாக போகிறோம். ஒரு நாள் ட்ரிப் தான் கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் ஓடிட்டேன். மொத்தமாக 500 கிட்ட வரும். ஓகே, கேண்டியில் ஒரு அலுவல் இருக்குது, அதையும் பார்த்து வந்து அப்படியே ஒழிக்கிட்டுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் யானைகள் குளிக்கும் இடம். அதில் வந்து பாருங்கள் 10லேருந்து 12 மார்னிங்கும் 2லேருந்து 4 ஈவினிங்கும் போட்டிருக்கு. இங்கே வந்துட்டு இதான் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கலாம். பின்னவேலை இதுக்கு இப்போ உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்து கூட தான் போகணும். இதான் அந்த டிக்கெட் எடுக்கிறோம். இது அந்த பால் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குதாம். பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டிருக்கு. இது ஸ்ரீலங்காக்களுக்கு போட்டிருக்கு. இது வந்து ஃபாரினர்ஸுக்கு. அதே மாதிரி இங்காலையும் போட்டிருக்கு. ஸ்பெஷல் எவெண்ட்னு சொல்லி அதுவும் போட்டிருக்கு. வந்து டிக்கெட் 2 நம்பர் எடுத்துருக்கு. இதால் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு பிறகு அப்படியே வந்து அதை சுற்றி வந்து யானை குளிக்கிறத பார்க்க போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படியே வாரம். இதில் சின்ன இடம் தான். இந்த 250 ரூபான்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளே இந்த யானைகளையும் பார்த்துக்கொண்டு அந்த குளிக்கிற இதையும் பார்க்கலாம். நீங்கள் இங்கே டிக்கெட் எடுத்தீங்கன்னா மறந்துடாமல் மேலே வந்து பார்த்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆள் நிற்கிறார். கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. யானையெல்லாம் இதெல்லாம் பார்க் பண்ணிகிட்டு இருக்கு. போய் பார்ப்போம். எப்படா யானை கீழே வந்து ஒரு யானைக்கு இதில் 2 பேர் நிற்கணும். கீழே கொஞ்சம் யானை நிற்கிது. இதில் பாருங்க இதெல்லாம் வருது. இந்த பாரு எழுதி பாருங்க. இதெல்லாம் வருது. இப்படி போகுது. எல்லா யானையும் குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் ஒரே அடியாக வருது. நல்ல கமாண்டிங்கில் வருது. மக்களுங்க கீழே வரும். குட்டி யானையோட யானை வந்து சின்ன சின்ன குட்டிகள் நிறைய வருது. எல்லாரும் வந்து குளிக்கிறதுக்கு போக ரெடி அனுப்பிடும். பார்க் பண்ணி விட்ருக்கு. எல்லாம் ரெடி அனுப்பிடும் குளிக்க போகிறாங்க. அவன் சொன்னா போகும். புல்லு சாப்பிட்டு நிற்குது. பயமாக கிடக்கு. தொட்டு கிடக்குறேன். இங்கே எவ்வளோ கூட்டினீங்க நீங்கள்? இப்போ தொட போகிறோம். இந்த கூட்டிக்கிறது அடிவிடாங்களா? ஓகே, கலைச்சிட்டாங்க. இங்கே கேஸ் ஆயிரு. சண்டை பிடிக்க வேணாம். சண்டை பிடிச்சி பயில முடிச்சு விட்றாங்க எங்கிட்ட. இப்போ அதில் வந்து நாங்கள் ஜானியை தொட்டு அதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. 2 பார்த்து நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டுக்கிறோம். ஏண்டா யானையை குளிக்க வைக்கிற இடம். அதை பார்த்து நாங்கள் மற்ற இடத்துல விட போகிறோம். இப்போ போனால் தான் யானை நடந்து வரதை பார்க்கலாம். இது வந்து இந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்குற இடம். இப்போ இதில் வந்து அவ்வளோ பேரும் இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி இந்த ஏரியாவில் குளிக்க போகணும். இந்த லைன் கடி இதில் வந்து எல்லா வானத்தையும் மறைச்சிடுவாங்க. அங்காலையும்
இங்காலையும் இந்த பொலிசாமியெல்லாம் வளைஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவையெல்லாம் நடந்து போயிடும். அவங்க ஒரு ஆறோடு அந்த ஆற்றுல வந்து எல்லாமே நான் முதல்வருக்காக வந்திருக்கிறேன். அந்த ஆற்றுல முழுக்கிழமை குளிச்சுருந்தீங்க, அதுலேயும் போய் பார்க்கலாம். எப்படா யானை வருது குட்டி அம்மா பிள்ளை எல்லாம் என்னையே நோக்கி வருது. சரி போ. கிட்டத்தட்ட 50 யானைக்கு மேலே வரும் போடுக்கு. இது ஃபுல்லாகவே கடையெல்லாம் போட்டிருக்கு. இந்த இடத்துல போய் தான் அந்த ஆறு வரும். நாங்கள் பின்னுக்கு போய்கொண்டே இருக்கிறோமேனு சொன்னால் போய் கிட்ட கொஞ்சம் தூரம் ஆகுது சொன்னவியல். இதில் ஃபுல்லாகவே வருங்க அந்த யானை சம்மந்தப்பட்ட உடுப்புலாம் இருக்குது. இதில் ஃபுல்லாக யானை சிலையெல்லாம் இருக்குங்க. குட்டி குட்டி சிலையெல்லாம் இருக்குது. நான் மரத்தில் செஞ்சுருக்கு. இது வந்து அந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காயிலையும் அந்த தேங்காயில் தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் அந்த என்ன சாமான் காஞ்ச தேங்காய் அந்த தும்புகள் இருக்குல்ல, அதை வச்சு செஞ்சுருக்கு. எப்படி இருக்குது இது? புழுக்கை போடுற மூமெண்ட். எல்லாம் குளிக்கணும் இந்த ஆற்றுல. இங்கே இந்த ஆற்றுல எல்லாம் குளிச்சு போனிக்குது, பார்த்தா தெரியும். ஓகே, இதை நாங்கள் பார்த்துட்டு வெளிக்கிட்ட போகிறோம். எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்து நிற்கிற மேலே எல்லாம் ஹோட்டல்லாம் இருக்குது. அதில் வந்து பாருங்கள் ஒரு குட்டி ஒன்று என்ன செய்யுது. எங்கே அம்மாவோட விளையாடி கொண்டிருக்குது. என்ன செய்யுதுண்டா, தும்பிக்கை வச்சுட்டு சாப்பாடு எடுக்குது. எங்கே பின்னவல சரணாலயங்களை பார்த்தாச்சு. இப்போ வந்து முடிச்சுட்டோம். இந்த முடிக்கிற போகிறது அடுத்தடுத்து போகிறோம். அதையும் பார்த்துட்டு இங்கே கேண்டி போய் அப்படி வீட்டை போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வரணும்னு சொன்னால் 10 மணிக்கு வரணும், அல்லாட்டி 2 மணிக்கு வரணும். இந்த யானை பிடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்படி போய் கொண்டு மிச்சம் இடத்த பார்க்கணும்.